பாக்கெட்ஸ் இருக்கும் பாருங்க, அவங்களுக்கு ஒரு ஓட் பேங்க்ஸ் இருக்கும். இந்த ஓட் பேங்க்ஸை பர்டிகுலரா உள்ள போய் கேபிடலைஸ் பண்றது. இப்போ விஜய் ஆதரவு தெரிவிக்கிறாரா? இந்த மாதிரியான போராட்ட காலத்தில் இருக்கக்கூடியவர்கள் போய் விஜயை சந்திக்கிறதுக்கு ஒரு முன்னெடுப்பு எடுப்பாங்களா? எடுக்கும்போது விஜய் அவங்களை டைரக்டா டீல் பண்ண வழி கிடைக்குமா? அடுத்த 10 மாசத்துல எலெக்ஷனா? இவங்க இறங்கி வேலை பார்ப்பாங்களா? டைரக்டா ஒரு புரிந்துணர்வுக்கு வரலாமா? நான் வந்து நிலாவை மடிச்சு பேக்கெட்ல வைப்பேன்னு சொல்ல வேண்டாம். இதுதான் பிராக்டிகல் ரியாலிட்டி. அவங்க சொன்னாங்க, செய்யல. ஆனா நான் அவ்வளவு சொல்லல, இவ்வளவு சொல்றேன், கண்டிப்பா செய்யறேன்னு விஜய் ஒரு கமிட்மெண்ட் கொடுத்தா இது ஓட் பேங்கா மாறாதா? மாறும். இதைத்தான் ரொம்ப ரொம்ப ஸ்மார்ட்டா விஜய் ஹேண்டில் பண்றாரு. அண்ட் ஆக்சுவலி நான் விஜயை கண்டு இன்னைக்கு வியக்கிறேன். ஏன்னா வந்து நம்ம நினைச்சோம் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வராங்க, இவங்க வராங்க, அவங்க வராங்கன்னு. அவர் ஒரு வார்த்தை சொன்னார் பாருங்க, மென் மே கம் மென் மே கோ, ஐ கோ ஆன் ஃபார் எவர். அவர் தன்னை சொல்றாரு, நான் நிக்க போறேன், யார் வந்தாலும் வரட்டி நான் நிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. எனக்கு அந்த KGF 2 டைலாக் தான் ஞாபகம். என்ன டைலாக்? அதான் சொன்னேனே, பழைய 100 பேர் இருக்கும்போது என் 100 பேர் இருக்கிறாங்கன்னா ஒரு போர் ஜெயிக்க முடியும். 100 பேருக்கு மேல நான் நிக்கிறேன் போது உலகத்தையே ஜெயிக்கும். ஓப்பனா சொல்றாரு.